இந்த குரு பகவான் ஒரு 5ஆம் இடத்துக்கு சென்று அவருடைய பார்வை முதல்ல நம்ம மேலே 9ஆம் பார்வையாக நம்ம மேலே படுது. அதுவே பெரிய புண்ணியம் என்று கூட எடுத்துங்க. நீங்கள் தயவு செய்து சொல்கிறேன், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இது வரைக்கும் நல்கவில்லை என்றால் இனிமேல் எல்லாமே கிடைக்கும். நான் இழந்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் தலைகீழ போனவங்களுக்கெல்லாம் திருப்பி மாற்றத்தை கொடுக்கின்றதாக இந்த குரு பயிற்சி இருப்பதால் எதையும் போராடி வெற்றி பெறலாம், எதையும் சமாளித்து நாம் மீட்டெடுக்கக்கூடிய காலம் வரும். ஒன் பை ஒன் நம்மளுக்கு பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடக்கூடிய காலத்தை நம்மளுக்கு இறைவன் தானாக தந்துருவான். மற்றபடியான பிரச்சனைகளோ எதிர்த்து போராடக்கூடிய தன்மையோ அரசியல் சார்ந்த விஷயங்களோ அரசாங்கத்தாலேயோ நம்மளுக்கு எதனா பிரச்சனையாக இருந்து கடன் பிரச்சனை, இந்த நோய் பிரச்சனை, இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் சந்தித்தவங்க எல்லாருக்கும், கும்பராசி அனைவருக்கும் இது நீடித்து வருகின்ற தாக்கியம் பெறப்போறேன். ஒரு ஆனஸ்ட் கொடுக்க போகிறாருங்க. திருப்பி அந்த தன்னம்பிக்கை கொடுக்கின்ற காலமாக இந்த கும்பராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி வரப்போகுது. இது வரைக்கும் செயல்படாதவர் கூட இனிமேல் செயல்படக்கூடிய காலம். எல்லாத்தையுமே இழந்து தூக்கி போட்டு கல்வி இல்லை, வேலை இல்லை, எல்லாத்தையுமே இழந்துட்டு சும்மாவே சுற்றிங்கிறவங்களுக்கெல்லாம் இனி வேலை வாய்ப்பு தருகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும். நம்ம ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்கறதால இது வரைக்கும் திருமணம் சார்ந்த உறவுகளோ பாக்கியமோ எனக்கு எதுவுமே கிடைக்கல சுவாமி, நான் தோஷத்தில் தான் கஷ்டப்பட்டுருக்கேன், என்னென்ன தோஷமோ சொல்கிறாங்க ஜோசிக்காரெலாம், திருமண பந்தமெல்லாம் ஏற்படாதுன்னா கண்டிப்பாக திருமண உறவுகள் தேர்மம், காதல் திருமணம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்க போகுது. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படணும் அவசியமே இல்லை. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி இருக்க போதையா. ஜென்மசனி விலகுந்தே உங்களுக்கு பெரிய ஆஃபரு. அதுக்கு மேலே 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் வருது, இன்னும் அதை விட பெரிய ஆஃபர். அதுவும் இல்லாமல் ராகு பகவான் நம்ம ராசிக்கு வருவது இதை விட 100 மடங்கு ஆஃபர். இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, குரு பெயர்ச்சி நம்மளுக்கு இந்த 2025 நடைபெறக்கூடிய குரு பெயர்ச்சி 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி இருக்குது. இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்ற தாழ்வு என்று சொல்லக்கூடிய அமைப்பை மாற்றி தரக்கூடிய அமைப்பை பெறுவது. இந்த பொன்னவன் மன்னவன் என்று சொல்கிறோம் இல்லை, அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும், இந்த புத்திரகாரகன், தர்மகாரகன், நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பை செருகக்கூடிய அமைப்பு, இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய காலமாக இந்த குருவை தான் எல்லாருமே பேஸ் பண்ணுறாங்க. ஜோதிடர் அனைவருமே குருபலன் வந்துடுச்சான்னு கேட்குறாங்க. என்னத்துக்கு கேட்குறாங்க? திருமண தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய காலமாகவும் இந்த குரு பெயர்ச்சி இருக்குது. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு விரிவாக பலாபலனை பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே, இந்த 14/5/2025 முதல் கும்பராசிக்கு யோகம் தரக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவார். ஒரே வார்த்தை சொல்ல போனால், ஏன் சாமி ஜென்மசனி விலகு எல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் வந்தாலும் அவரும் நன்மை தரக்கூடிய அமைப்பை மாற்றிடுவார். பூவுடன் சேர நாரும் மறக்கும் அல்லவா, அந்த நாரும் மணக்கின்ற காலமாகவும் நீங்கள் திருப்பியும் உயர்ந்து செல்லக்கூடிய அமைப்பை இறைவன் நம்மளுக்கு தானாக தந்துட போகிறான். ஐயா, நான் இழந்துட்டேன், நிறைய சொத்துக்கள் இழந்துட்டேன், நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் ஒரு 5ஆம் இடத்துக்கு சென்று அவருடைய பார்வை முதல்ல நம்ம மேலே 9ஆம் பார்வையாக நம்ம மேலே படுது. அதுவே பெரிய புண்ணியம் என்று கூட எடுத்துங்க. நீங்கள் தயவு செய்து சொல்கிறேன், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இது வரைக்கும் நல்கவில்லை என்றால் இனிமேல் எல்லாமே கிடைக்கும். நான் இழந்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் தலைகீழ போனவங்களுக்கெல்லாம் திருப்பி மாற்றத்தை கொடுக்கின்றதாக இந்த குரு பெயர்ச்சி இருப்பதால் எதையும் போராடி வெற்றி பெறலாம், எதையும் சமாளித்து நாம் மீட்டெடுக்கக்கூடிய காலம் வரும். ஒன் பை ஒன் நம்மளுக்கு பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடக்கூடிய காலத்தை நம்மளுக்கு இறைவன் தானாக தந்துருவான். ஒரு பிரச்சனையில் இருக்குதுன்னா அந்த பிரச்சனையில் நாம் தொடர்ச்சியாக வந்துட்டோம், அது தொட்டுட்டு ஐயா கடைசி வரைக்கும் தொட்டுட்டு என்னை சுத்தமாக வாஷ் அவுட் பண்ணிடுச்சு, நான் அரசியலில் ஈடுபட்டேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டேன், தேவையில்லாத பிஸ்னஸ் பண்ணிட்டேன், பெரிய லெவலில் லாஸ் ஆகிட்டேன்னா திருப்பியும் அதை திருப்பி நிலைநிறுத்தி உங்கள் குரு பகவான் யோகத்தை கொடுக்கின்ற காலமாக. ஏன்னா மற்ற கிரகங்களும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்கள் எதுவும் சரியாக இல்லை. இனிமேல் சரியாக வரக்கூடிய காலம். ஜென்ம சனியும் விலகிடுச்சு, ராகு பகவான் ஜென்மத்துக்கு வருவதும் பெரிய யோகத்தை கொடுக்கின்ற ராகு பகவான் வராரு. அதுலேயும் குருவின் பார்வை பதிவுத்தாலையும் 9ஆம் பார்வை பதியறதால லாட்டரி யோகத்தை அனுபவிக்க போகிறாங்க. லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கும்பராசிகாரங்க அனுபவிக்கின்ற காலம் வரும். திருப்பியும் திருமண பந்தம், திருமண உறவுகள் சேர்க்கின்ற பாக்கியம், குழந்தை பேர் சித்திக்கின்ற காலம். அடுத்த குழந்தை வரலைன்னா நம்மளுக்கு குழந்தை பேர் சித்திக்கின்ற காலமாகும் இந்த குரு பெயர்ச்சி பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது.
பிள்ளைகள் உறவு, அதாவது உடல்நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கங்க. பிள்ளை வழி சொந்தங்களாலையும் பிள்ளைகளாலும், பெரியவங்களாக இருந்தால் பிள்ளைகள் வழி சொந்தங்களாலோ பிள்ளைகளாலேயோ நம்மளுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். மற்றபடியான பிரச்சனைகளோ, எதிர்த்து போராடக்கூடிய தன்மையோ, அரசியல் சார்ந்த விஷயங்களோ, அரசாங்கத்தாலேயோ நம்மளுக்கு எதனா பிரச்சனையாக இருந்து, கடன் பிரச்சனை, இந்த நோய் பிரச்சனை, இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் சந்தித்தவங்க எல்லாருக்கும், கும்பராசி அனைவருக்கும் இது நீடித்து வருகின்ற தாக்கியம் பெறப்போறீங்க. ஒரு ஆனஸ்ட் கொடுக்க போகிறாருங்க. திருப்பி அந்த தன்னம்பிக்கை கொடுக்கின்ற காலமாக இந்த கும்பராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி வரப்போகுது. இது வரைக்கும் செயல்படாதவர் கூட இனிமேல் செயல்படக்கூடிய காலம். எல்லாத்தையுமே இழந்து தூக்கி போட்டு கல்வி இல்லை, வேலை இல்லை, எல்லாத்தையுமே இழந்துட்டு சும்மாவே சுற்றிங்கிறவங்களுக்கெல்லாம் இனி வேலை வாய்ப்பு தருகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும். அவருடைய பார்வை 9ஆம் பார்வையாக நம்ம ராசியை பார்க்கறதாலேயோ துன்பம், தோஷம் எல்லாத்துலேருந்து நாம் விடுபடக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்படும். அதுவும் இல்லாமல் 7ஆம் பார்வையாக நம்ம ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. சனி பகவானுடைய பார்வை சேர்த்து தர்ம கர்மாத்தி யோகம் என்று சொல்லக்கூடிய பார்வை, லாபம் தொட்டதெல்லாம் லாடம், எதில் வச்சாலும் கை வச்சா பிள்ளி இப்போ பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்பு, திருப்பி இழந்துட்டோம்னா திருப்பி மீட்டெடுத்து திருப்பி வின் பண்ணக்கூடிய அமைப்பை பெறுவார்கள். இதெல்லாம் எப்படி நடந்தது, ஏது நடந்ததுனே தெரியாதுன்னா திருப்பி அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வருகின்ற பாக்கியத்தை பெறுவார்கள். அதுவும் இல்லாமல் இந்த செல்வங்கள் சேர்க்கறது, இந்த இடம் சார்ந்த விஷயத்தில் பெரிய அமௌண்ட்டு போடுறது, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு, இந்த வண்டி வாகன போக்குவரத்து, டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் இந்த கும்பராசிக்காரங்க தலைகிட புரட்டி போட்டவங்க அனைவரும் திருப்பி மீட்டெடுக்கக்கூடிய காலமாக அந்த தன்னம்பிக்கைலாம் வந்துடும். திருப்பி அதை மீட்டெடுத்துருவாங்க. இந்த ஓராண்டுக்குள் எல்லாத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் இந்த குரு பெயர்ச்சி. ராகு கேதுனா இருக்கட்டும், சனி பகவானா இருக்கட்டும், யார் என்னென்ன கொடுக்கட்டும், இந்த குரு பகவான் கொடுக்கின்றதை யாராலையும் தடுக்க முடியாது. கொடுக்கின்ற பலாபலன் முழுமையாக சென்று வந்து சேரக்கூடிய காலமாக அமைஞ்சிரும். அதுவும் இல்லாமல் நம்ம ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்கறதால இதுவரைக்கும் திருமணம் சார்ந்த உறவுகளோ பாக்கியமோ எனக்கு எதுவுமே கிடைக்கல சுவாமி, நான் தோஷத்தில் தான் கஷ்டப்பட்டுருக்கேன், என்னென்ன தோஷமோ சொல்கிறாங்க ஜோசிக்காரெலாம், திருமண பந்தமெல்லாம் ஏற்படாதுன்னா கண்டிப்பாக திருமண உறவுகள், காதல் திருமணம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்க போகுது. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படணும் அவசியமே இல்லை. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி இருக்க போதையா. ஜென்மசனி விலகுந்தே உங்களுக்கு பெரிய ஆஃபரு. அதுக்கு மேலே 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் வருது, இன்னும் அதை விட பெரிய ஆஃபர். அதுவும் இல்லாமல் ராகு பகவான் நம்ம ராசிக்கு வருவது இதை விட 100 மடங்கு ஆஃபர். பொற்காலம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த குரு பெயர்ச்சி தொட்டது துலகும் கெட்டது விலகும் என்று சொல்லக்கூடிய மாதிரி வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி செயல் திட்டங்களை உருவாக்குறவங்களுக்கு, வேலை வாய்ப்பு செல்றவங்களுக்கெல்லாம் அதிக வருமானத்தை ஈட்டித் தரக்கூடிய அமைப்பு, நிறைய மறைமுக வருமானம் எல்லாம் இவங்களுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு பணம்லாம் வந்தபடியே இருக்கும். எப்படி இதெல்லாம் செயல்படுத்துகிறோம், எப்படிலாம் இதெல்லாம் நாம் முன்னுக்கு வந்தோம், ஏது எப்படி லெவலில் போச்சு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கிரகங்களாலையும் நாம் கவனிக்க முடியாத அளவுக்கு பெரிய லெவலில் முன்னேற்றத்தை எடுத்து செல்லும். பெரிய உச்சாணி கொம்புக்கு உட்கார வைக்கின்ற அமைப்பை இந்த குரு பகவான் இந்த ஓராண்டு பெயர்ச்சி உங்களுக்கு 4 மாதம் என்று சொல்கிற மாதிரி 4 மாதங்களாக பிரிக்கும் பொழுதெல்லாம் முதல் 4 மாதங்கள் சுமாராக இருக்கும். அடுத்த 4 மாதங்கள் மும்மடங்கு என்று சொல்கிற மாதிரி பெரிய உயர்வான இடத்துக்கு கும்பராசிக்காரங்க எடுத்து செல்வார்கள். இந்த இரவு நேர பயணத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயம் அதை மட்டும் எடுத்துங்க. அடுத்தவருக்கு ஜாமீன் போடுறது, இந்த மாதிரி விஷயத்தில் தகவல் தொடர்பு இதெல்லாம் நாம் வச்சுக்காமல் இருக்கிறது, இந்த இல்லீகல் உறவு, இல்லீகல் பிஸ்னஸ் இதெல்லாம் தயவு செய்து இந்த நேரத்தில் நிறுத்தி கொள்வது பெரிய முன்னேற்றத்தை குறைக்கும். அந்த ஐடி காட்டாமல் இருக்கிறது இதெல்லாம் இந்த நேரத்தில் பாதிப்பை உருவாக்கி தரும். ஏன்னா ராகு பகவான் ஜென்மத்தில் வருவதால் மட்டும்தான். தவறான விஷயத்தை நாம் கலைந்து செல்றதுக்காக தான் 7 பேரை எப்படியும் கிளாக் வயசுலையும் 2 பேரையும் ஆப்போசிட் வயசுலையும் அடைச்சிருக்கார் இறைவன். அந்த ஜீவன கர்மாவை கொடுக்கறதுலேயும் இவங்களும் ஃபஸ்ட்டு கேட்டகரின்னு சொல்கிறோமில்ல, அந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி இவங்க கொடுத்துருவாங்க. அப்புறம் தொந்தரவத்தை நாம் அனுபவிக்கின்ற காலமாக அமைந்துவிடும். பெயர்ச்சி எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நினைத்ததை முடிக்கின்ற பாக்கியம், வண்டி வாகனமாகட்டும், போக்குவரத்து ஆகட்டும், லக்ஸரி வாழ்க்கையாகட்டும் எல்லாமே உங்களுக்கு உன்னதமான காலத்தை ஏற்படுத்தி தரும். எது தொட்டாலும் துலங்குகின்ற பாக்கியம் பெற போகிறீங்க. இது வரைக்கும் கீழ்மட்டத்துக்கு சென்றுட்டு ரொம்ப கடன் ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இனிமேல் சக்ஸஸ். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஆழ்மனதில் இருந்து வந்த தொய்வான நிலைமையெல்லாம் மாற்றிடும். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனைகள், அவங்களும் அன்னின்னும் எல்லாமே சண்டை போட்டுனேக்கிறேன் சாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் அந்த சண்டை சச்சரவுகள் இருக்காது.
கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கான அமைப்புகள் ஏற்படும். செல்வங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும். வேலை வாய்ப்பில் ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்க ஐயா, நான் ப்ரொமோஷன் கிடைக்குமா, வேலை வாய்ப்பு, அரசாங்க உத்தியோகம் எனக்கு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆடுகளத்தில் ஆடக்கூடிய தன்மை மாதிரி உங்களை விளையாட்டு வீரராக இருந்தால் நீங்கள் பெரிய அளவு வெற்றி பெற்று பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்பெல்லாம் இந்த கும்பராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பெரிய யோகத்தையும் மாற்றத்தையும் தரவல்லதாகவும், மனதில் இருந்து வந்த தேக்கமான நிலைமையெல்லாம் மாறி செயல் திட்டங்களை உருவாக்கி தரக்கூடிய காலமாகும் இந்த குரு பெயர்ச்சி 2025 14/5/2025 நடைபெறக்கூடிய குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கை தரத்தில் ஒரு பெரிய பங்கினை தருகின்ற அமைப்பாக. எவ்வளவோ தடை இருந்துச்சு, எவ்வளவோ வேறங்கள்லாம் கெட்டு போச்சு, நான் உன்னதமான வாழ்க்கை தரத்தை உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்ல முடியாத காலமாக இருக்குதுன்னா இந்த முறை அதை பெரிய லெவலில் கொண்டு செல்றதுக்கான அமைப்பு ஏற்படுத்தி தரப்போகிறாரு. நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய பாதையும் அவரே வழி நடத்துவார். பயப்படணும் அவசியம் இல்லை. தைரியம், தன்னம்பிக்கை, உங்களுடைய உடல் உழைப்பை மட்டும் கொடுங்க. நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி. ஐஏஎஸ், ஐபிஎஸ் எந்த எக்ஸாம்லாம் எழுதுங்க, எல்லாத்துலேயும் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. பெரிய அரசாங்க தரப்பு உத்தியோகம், அரசியல் செயலத்தில் ஈடுபடக்கூடிய அமைப்போ, தலைவனாகணும், நான் பெரிய ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஆகணும், பெரிய யூனியன் தலைவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக உன்னதமான அமைப்பாகவும் இந்த கும்பராசிக்கு வருது. இது உன்னதமான காலமாக அமையப்பெற்று இந்த குரு பெயர்ச்சி மகா குரு பெயர்ச்சியாக அமைந்து அதாவது எப்படி சொல்லுதுன்னா, இது உன்னதமான மகா குரு பெயர்ச்சியா. அவிட்ட நட்சத்திரமானா இருக்கட்டும், சதய நட்சத்திரமாவது இருக்கட்டும், புரட்டாதி நட்சத்திரமான இருக்கட்டும், எல்லாத்துக்கும் உங்களுக்கு சக்ஸஸ் போங்க. உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலம், இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இந்த குரு பெயர்ச்சி மகா குரு பெயர்ச்சியாகும். குறைந்த பெருவாகட்டும், திருமண பாக்கியமாகட்டும், எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போதுங்க. நல்லதே நடக்கும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட ஒரு முறை பழனிக்கு சென்று வாங்க. உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கும். திருமண தோஷங்களை நீக்கக்கூடிய நாட்களாக இந்த 4 மாதங்கள் கழித்து எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அவை நிறுத்தறிந்து உங்கள் பாக்கியம் எல்லாம் பெற்று பெரிய இன்புற்று வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.